ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். காமெடியான சம்பவங்கள் நம்மளை சுத்தி டெய்லியுமே நடந்துட்டு தான் இருக்கு. அதுலயும் இந்த பொண்ணுங்க பண்ற சம்பவம் இருக்கே, அதெல்லாம் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி சம்பவங்களை தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஓடி வந்து குதிக்கிறோம் பாரு. இந்த பாட்டில இவர் வாங்கியிருந்த பல்ப பாருங்க. அடே, மூஞ்சுக்கும் மாஸ்க்குக்கும் கூட வாட வித்தியாசம் தெரியல. மூக்கு முட்டை குடிச்சிருப்பான் போல. சரி, பைக் ஓட்ட ஆசைப்படுறாங்களேன்னு பைக்கை கொடுத்தா ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எண்டிங் தான் சரியில்லை. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. இங்க வாசல்ல பைக் நிறுத்த வந்தவரு வாழ்க்கையில முதல் தடவை பைக் ஓட்டுறாரு போல. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? போன் கீழே கடந்திருக்கு. எடுத்து ஐபோன் மாதிரி இருக்குன்னு திருப்பி பார்த்தா எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. வழி இருக்கு, ஹாஸ்மே கிக் ஆர் பைட்னு. அப்படி இருந்து இந்த பொண்ணுங்க கிட்ட வர்றவங்கள ஓட விட்டு இருந்தது. ஆனா அதே குதிரை பக்கத்துல இந்த லேடி வரும்போது அந்த குதிரை அந்த லேடியை எதுவும் பண்ணல. இந்த குதிரையோட செயலுக்கு நம்ம ஒரு லைக் கொடுப்போம். எத்தனை லைக்ஸ் இதுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். எல்லாரும் சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டியை நிறுத்தி பார்த்திருப்போம். ஆனா இந்த பொண்ணு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வண்டியை நிறுத்தும் போது நல்லா பாருங்க, சைட் ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு நிறுத்திருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆக்சுவலி பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்படிதான். பைக்ல இது எந்த பாட்டுன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். அக்கா எப்பவும் அதுல உட்கார்ந்தான் ஜூஸ் குடிப்பாங்க ஸ்டைலா. இத பார்த்தா இந்த பொண்ணு ஏதோ ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்ட போட போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனா அதான் இல்ல. இங்கதான் இருக்கு ட்விஸ்டே. இவர் கோல் கீப்பரா கோலை தடுக்கப்பட்ட பாடு இருக்கே. இந்த பொண்ணுக்கு வேலையோட முதல் நாளே கடைசி நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கேப்புக்குள்ள புகுந்து வர நினைச்சது தப்பா? ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வாங்கின புது காரை இப்படி ஓபன் பண்ணி பார்த்திருப்போம். ஏன் காரை தான் இப்படி ஓபன் பண்ணுமான்னு இவரு வாங்கின மாடை ஓபன் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. இந்த மாடலுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை வாசிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் வின் பண்ணி தரேன்னு தலைவன் விளையாடும் போது உருவனை கட்ட அங்க இருந்த டிவியை உடைச்சிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். இந்த பொண்ணோட ஆசை
கிளாஸே கழுகுது, நம்ம மூஞ்ச கழுவாதான் நினைச்சிட்டு போல. வெளிநாட்டுலலாம் பனிக்காலத்துல வெளியே வந்தா இதான் நிலைமை. விளையாட்டுல இந்த பொண்ணோட டெடிகேஷன் இருக்கே. என்ன தெருமுக்க கூட தாண்டாத மாதிரி விழுந்துடுச்சு. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? மிக்ஸி கப்போட அடிப்பகுதியை கலத்தி இந்த பாட்டில மாட்டி அரைக்க ட்ரை பண்ணிருக்காங்க மேடம். It's all ready. It's on the top. So let's see if it works. Okay. இந்த பொண்ணு ஸ்டாண்ட சரி பண்ணல. வண்டியை ஸ்டார்ட் பண்ண கிக்கர் நினைச்சு ஸ்டாண்ட உதச்சிக்கிட்டு இருக்கு. தலைவன் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே பண்ண தரமான சம்பவம் என்னன்னா, ஒரு செகண்ட்ல மொத்தத்தையும் சோலி முடிச்சிட்டாப்புல. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? இவங்க எல்லாம் பைக் ஓட்டி சம்பவம் பண்ணாங்க. சரி, இந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டி கத்துக்கிறேன்னு खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. ஏமா கத்துக்கிறதுக்கு உனக்கு வேற இடம் கிடைக்கலையா? KGF 2ல ஹீரோ ஹெலிகாப்டர்ல என்ட்ரி கொடுத்துருப்பாப்ல. அப்படி இவரும் மாசா என்ட்ரி கொடுக்க நினைச்சு இம்மாம் பெரிய பைக்கை ஓட்டிட்டு வர்றதெல்லாம் சரிதான், ஆனா ஸ்டாண்ட் போட்டு தானே நிறுத்தணும். ஒரே த்ரோ தான், மொத்தத்தையும் முடிச்சிருவாப்ல. மொத்தத்தையும் சோலி முடிச்சிட்டாரு. போட்டோ எடுக்கிறவன் ஐஸ் உடையிற மாதிரி இருக்குன்னு இருக்கான். அந்த பொண்ணு அதெல்லாம் உடையாது, நீ எடுடா. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரம். வயசான காலத்துல நான் இங்க கூட உதவியா இருக்குன்னு வளர்த்தா வேலைக்கு வரும்போதே இப்படி அதிர்ச்சானா எப்படி? இன்னும் எவ்வளவோ பார்க்கணும். போங்க தம்பி. இந்த கண்ணாடி கடைக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாதுதான் போல. ஏன் அப்படி சொல்றேன்னா, ரோட்ல போயிட்டு இருந்தவரு திடீர்னு கூகுள் மேப் பேச்ச கேட்டு உள்ள இறக்கிட்டாரு. இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பாப்போம். இப்படி உட்கார்ந்தே இருந்தா எப்படி, நான் ஆட்டி விடுறேன் பாருன்னு. ஃபேமிலியில போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி கலாச்சிருந்தாங்கன்னா, சரி நம்ம பைக் ஓட்டினாதான் பிரச்சனைன்னு பின்னாடி உட்கார்ந்து வந்தா அதுவும் பிரச்சனை தான். போன் பேசினபடியே நடந்துட்டு இருந்த அந்த பொண்ணு சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. இந்த பொண்ணு பைக் ஓட்டுறத வீடியோ எடுக்கணும்னு நினைச்சதெல்லாம் சரிதான், ஆனா கொஞ்ச நேரத்துல A few moments later. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? வண்டிய பார்க் பண்ணிருக்கிற இடத்த பாத்தீங்களா? முன்னாடி ஒருத்தர் பைக்ல விழுந்துட்டாரு. அவரை காப்பாத்துறேன்னு இவரு
பின்னாடி ஒருத்தர் இருக்காங்கன்றத மறந்துட்டான் மனுஷன். இங்க முன்னாடி போன பஸ்ஸ ரொம்ப ஒட்டி போன காருக்கு இந்த பொண்ணு தான் ஃப்ரெண்டோட பைக்ல போகும்போது முன்னாடி போன கார்காரன் பிரேக் போட்டதும் நீங்களும் பிரேக்கத்தான் பிடிக்கணும், இப்படி வந்து இடிக்க கூடாது. இந்த பொண்ணு கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் வச்சு டாய்லெட் பேப்பரை எத்தி உதைக்க பாவம். இந்த லேடி கிட்ட இந்த குதிரை பொண்ண சேட்டை இருக்கே. கடைசி வரை அந்த லேடிய பேசவே விடல. கோல்ஃப்ல இவர் நேரம் பால் தண்ணி பக்கத்துல விழுந்துடுச்சு. சரி குறி பார்த்து பால் அடிச்சாரு. ஆனா அவருக்கு குறி தப்பிடுச்சே. எதிரில பைக் வர்றத பார்த்துட்டு ஓவர்டேக் பண்ண லேடி காரை நிறுத்திட்டு பைக்காரங்கிட்ட சண்டைக்கு போயிருக்கு. நான் தான் ஓவர்டேக் பண்றல, தெரியல உனக்கு? இந்த இடத்துக்குள்ள பைக்காரன் எங்க போக முடியும்? ஷூட் எடுக்க வந்த இடத்துல ஜிம்ல வேற இடம் இல்லைன்னு அதுல தொங்கி இருந்திருக்கான். பைப் லைன் புடுங்கிக்கிச்சு. ஆஃப் ரோட்ல வண்டி ஓட்ட ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா கண்ணாடிய மூடிட்டு ஓட்டணுங்கிறத மறந்துட்டாரு. இவர் தான் வாழ்க்கையிலே முதல் தடவை எஸ்கலேட்டர்ல ஏறிப்பாரு போல. வாங்கின காஸ்ட்லியான புதுக்காரோட வீட்டுக்குள்ள நுழையும் போது பார்க்கிங்ல காரை ரிவர்ஸ் எடுத்த லேடி பின்னாடி காரை இடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம போயிடலான்னு பார்த்தா பம்பரும் கூடவே வந்துடுச்சு. இந்த டிரைவர் இண்டிகேட்டரை போட்டது ரைட் சைட்ல, ஆனா போனது. ஒரு லேடிஸ் ஃபுட்பால் மேட்ச்ல இந்த பிளேயர் கோல் போட வரும்போது கோல் கீப்பர் எங்க நிக்கிறாங்கன்னு பாருங்க. கடைய பார்த்துட்டே நடந்த லேடிக்கு இந்த லேடி பெட்ரோல் போட ஸ்கூட்டரை கொண்டு வந்திருக்கு. அதுல என்ன இருக்கு? ஆனா அது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதுல எப்படி பெட்ரோல் போட முடியும்? தலைவன் பைக்கோட சொல்லி தரும்போது வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டாப்புல. இப்ப வர்ற காரெல்லாம் பட்டன் பிரஸ் பண்ணா போதும் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா இந்த காரை இவர் கேப்பெல்லாம் போட்டுட்டு வெளியே கிளம்பும் போது No. Hey, my name is Bethany. Okay, so now I'm scared. If you throw me inside, I'm gonna pull it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.